Hi guys, welcome to Besant Technologies, Velacheri Head Office Placement Success Story. Today placement success story நம்ம பார்க்க போகிறது சிஸ்டர் கவிஸ்ரீ. ஸோ அவங்க எங்களோட டைப் கம்பெனியில் வந்து SQL டெவலப்பராக 3 LPAக்கு ஆஃபர் வாங்கியிருக்கிறாங்க. அவங்களோட ப்ரொஃபைல் பற்றி பார்த்தோன்னா அவங்க 2026 தான் பாஸ் அவுட் ஆக போகிறாங்க. நாமக்கல்ல மஹிந்திரா காலேஜில் வந்து அவங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்ககிட்ட அவங்க இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் கவிஸ்ரீ. தேங்க்யூ சார். ஸோ இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ இல்லை இதுக்கு முன்னாடி நிறைய இன்டர்வியூ சார்? இது என்னோட ஃபோர்த் இன்டர்வியூ. ஃபைன். ஸோ நீங்கள் இப்போ தான் படிச்சுட்டு இருக்கு, இன்னும் ரிவ்யூ இருக்கும் கரெக்டுங்களா? ஃபைன். ஸோ இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஃபஸ்ட்டு ஜென்ரலாக சொல்லுங்கள். 4 இன்டர்வியூலையுமே பேசிக்காக அவங்ககிட்ட என்ன கேட்டாங்க? ஸோ நீங்கள் படிக்கிறது வந்து ஃபுல் ஸ்டாக் பண்ணுறீங்களா இல்லை SQL மட்டும் பண்ணுறீங்களா? ஃபுல் ஸ்டாக் தான் பண்ணுறீங்க. ஸோ மற்ற 3 இன்டர்வியூவில் எதனால ரிஜெக்ட் ஆனீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். இதில் எப்படி ஆஃபர் வாங்கினீங்க அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே சார். ஃபர்ஸ்ட்டு 3 இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணேன். அதில் வந்துட்டு எப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டு டெக்னிக்கல் வச்சாங்க. ஸோ அதில் செலக்ட் ஆகிட்டேன். செகண்ட் ரவுண்ட் வந்து ஆப்டிடியூட் வைக்கக்குள்ள கொஞ்சம் லேக் ஆகிட்டேன். ஸோ அதனால அதில் ரிஜெக்ட் ஆகிட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் 3 இன்டர்வியூஸ் போச்சு. ஸோ இப்போ இது 4th டெக்னிக்கல்ல பெருசாக உங்களுக்கு லாக் ஆகல. இந்த கம்பெனில மொத்தம் எத்தனை ரவுண்ட் இருந்துச்சு? இந்த கம்பெனில வந்துட்டு 2 ரவுண்ட்ஸ் இருந்துச்சு சார். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்துட்டு கம்யூனிகேஷன் செக் பண்ணாங்க. நெக்ஸ்ட் குவரிஸ் எழுத சொன்னாங்க. ஸோ அதுலயும் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் என்னென்ன குவரி எழுத சொன்னாங்க சார்? சினாரியோ பேஸ்டு கொடுத்தாங்க சார். ஒரு 15 கொஸ்டின்ஸ் கொடுத்தாங்க. ஒரு ரேண்டமா ஒரு 5 கொஸ்டின் சொல்லுங்களேன் கேட்டதுல. டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸ் வந்து எப்படி ஃபைன் பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. செகண்ட் லார்ஜஸ்ட் சேலரி எப்படி ஃபைன் பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் டேட்டாபேஸ் சர்வர் டவுன் ஆயிடுச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணீங்கன்னு கேட்டாங்க. அப்புறம் ஹவ் வில் யூ டிஸ்பிளே டேட்டா இன் அசெண்டிங் ஆர்டர், அது எப்படி குவரிஸ்ல போடுவீங்கன்னு கேட்டாங்க சார். இந்த மாதிரி ஒரு क्वेश्चंस எல்லாமே ரிட்டர்ன் சொல்லிட்டாங்க. அடுத்த ரவுண்ட் வந்துட்டு ஜிடி வச்சாங்க சார். ஸோ அதில் செலக்ட் ஆனவங்க வந்துட்டு ஒரு சினாரியோ ஏஐ டெக்னாலஜி பற்றி பேசுங்கன்னு சொன்னாங்க சார். ஸோ அண்ட் தென் சினாரியோ கொடுத்தாங்க சார். சினாரியோ கொடுத்துட்டு நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ண சொன்னாங்க சார். ஓகே, சினாரியோ கொடுத்து. எஸ் சார். என்ன சினாரியோ நான் இருக்கா? எஸ் சார். இப்போ நான் ஒரு கிளைண்ட் வந்து கொடுக்குறாங்க. கிளைண்ட் ஏ, கிளைண்ட் பி. இன்னைக்கு உங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க, நாளைக்கு தான் டெட்லைன் அப்படின்னா நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஆனால் அட் த டைம் உங்களால் ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். எப்படி நீங்கள் பொலைட்டாக கிளைண்ட் கிட்ட கன்வே பண்ணுவீங்க அப்படின்ற மெயில் தான் சார் பண்ணணும். அப்புறம் இன்னொன்று வந்துட்டு டெட்லைன் இருக்குது, ஆனால் டெட்லைனுக்குள்ளே என்னால் ப்ராஜெக்ட் முடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஒன்று கேட்டாங்க சார். தேர்டு சினாரியோ வந்துட்டு இப்போது அது ஃபோனும் கிடையாது, மெயிலும் கிடையாது, நீங்கள் வந்து டேரெக்டாக பண்ணணும். இப்போ யூஎஸ்ஏக்கு வந்து நம்ம ப்ராடக்ட் வந்துட்டு அனுப்புகிறோம், ஆனால் அது மாற்றி வேற ஒரு கண்ட்ரிக்கு போயிடுச்சு, ஆனால் நீங்கள் நேரில் தான் போய் பேசணும். அப்போ நீங்கள் என்ன அந்த சுச்சுவேஷன் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு கோவத்தில் இருப்பாங்க, எப்படி அவங்களை கன்வின்ஸ் பண்ணுவீங்க? எப்போ ஜாயினிங் சொல்லியிருக்காங்க சார்? இப்போ கம்மிங் மண்டே சொல்லியிருக்காங்க. மண்டேல வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். வெரி குட். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் ஏதாவது ஸ்ட்ரகிள், ஏதாவது சப்போர்ட் அப்படின்னா கண்டிப்பாக வாங்க. உங்களுக்கு எடுத்த ட்ரைனர்ஸ்னா யாரு அதை சொல்லவே இல்லை சார்? எனக்கு ஃப்ரண்ட் எண்ட் வந்துட்டு இம்ரான் சார் எடுத்தாங்க. பேக் எண்ட் வந்துட்டு துர்கா மேம் எடுத்தாங்க. அண்ட் என்னோட ஹெச்ஆர் வந்துட்டு கபில் சார், ஜெயமுருகன் சார் அண்ட் அக்ஷயா மேம் எடுத்தாங்க. எந்த அளவுக்கு ட்ரைனர்ஸோட சப்போர்ட் இருக்கு உங்களுக்கு? சார் ஃபஸ்ட்டு எனக்கு வரக்குள்ள அவ்வளோவா நாலேஜ் இல்லை சார். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு நல்லா ட்ரைன் பண்ணாங்க. ப்ளஸ் எனக்கு டவுட்ஸ்லாம் இருக்கப்போ அவங்க கிளியர் பண்ணாங்க சார். அதுவும் இல்லாமல் எனக்கு இன்டர்வியூலாம் ஸ்கெடியூல் பண்ணி கொடுத்தாங்க சார் நிறைய. ஆல் தி பெஸ்ட், சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. கண்டிப்பாக. ஓகே சார்.